இந்த வீடியோ உன் கண்களுக்கு பட்டது. சாதாரண விஷயம் இல்லை. இப்போது உன் மனதில் கவலை இருக்கலாம், பயம் இருக்கலாம், எதிர்காலம் பற்றிய குழப்பம் இருக்கலாம். ஆனா இன்று தேவன் உனக்கு பேச வருகிறார். இந்த 10 நிமிடத்தையும் தவறவிடாதே. அன்பான சகோதரா சகோதரி, இன்றைய இந்த ஜெபம் உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். நீ தனியாக இல்லை, தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த வீடியோ முடிவில் உன் மனசு லேசாகும். வாருங்கள், தேவனின் வார்த்தைக்குள் போகலாம். பிலிப்பியர் 4:6-7. எதற்காகவும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிவியுங்கள். அப்போது எல்லா அறிவுக்கும் மேற்பட்ட தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்கும். விளக்கம்: கவலைப்படுற நேரத்துல அதை ஜெபமாக மாற்றினா தேவனுடைய சமாதானம் உன் மனசை மூடிக்கொள்ளும். 2 சங்கீதம் 55:22. உன் பாரத்தை கர்த்தர் மேல் போடு, அவர் உன்னை தாங்குவார். விளக்கம்: நீ சுமக்க வேண்டிய சுமை இல்லை, தேவனே உன்னை தாங்குவார். 3 யோவான் பிற்பகல் 2:27. என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், உலகம் தரும் சமாதானம் போல அல்ல. விளக்கம்: உலகம் தராத உண்மையான சமாதானம் இயேசுவின் சமாதானம். 4 எரேமியா 29:11. உங்களுக்கு தீங்கு அல்ல, நன்மையே செய்யும் திட்டங்கள் எனக்கு உண்டு. விளக்கம்: உன் எதிர்காலம் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் பிதாவாகிய தேவனே, இப்போது இந்த வீடியோவை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் பெயர் சொல்லி அழைக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மனிதர்கள் பார்க்கும் முகத்தை அல்ல, நீர் பார்க்கும் அந்த இதயத்தை முழுவதும் அறிந்தவர் நீரே. வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டிருக்கிற அந்த இதயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போது பேச முடியாத வலி, சொல்ல முடியாத சோகம், தாங்க முடியாத சுமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனசுக்குள்ள இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கவலை சத்தங்களை இப்போதே அமைதிப்படுத்தும். என்ன ஆகுமோ? எதிர்காலம் என்ன? இதுக்கு முடிவு இருக்குமா? இப்படியான எண்ணங்களுக்கு இப்போதே முழு நிறுத்தம் போடுகிறோம். ஏனெனில் உமது வார்த்தை சொல்லுகிறது, எதற்காகவும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிவியுங்கள். ஆண்டவரே, அந்த வார்த்தை இப்போதே உயிரோடு செயல்பட்டும். கவலை போக சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் அமைதி இல்லாத வீடுகளை இப்போதே நினைவுகூரும். கணவன் மனைவி இடையில் பேசாமை இருந்தால், புரியாமை இருந்தால், கண்ணீர் இருந்தால், இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டில் சமாதானம் குடியேறட்டும். மூடப்பட்ட வாய்கள் திறக்கட்டும். கற்களாக இருந்த இதயங்கள் இப்போதே
மாம்ச இதயங்களாக மாறட்டும். ஆண்டவரே, பணம் காரணமாக இரவில் தூக்கம் இழந்து கண்கள் மூட முடியாத உமது பிள்ளைகளை நீர் காண்கிறீர். கடன், பாக்கி, செலவுகள் எல்லாவற்றையும் உமது வல்லமையான கைகளில் ஒப்படைக்கிறோம். உன் பாரத்தை கர்த்தர் மேல் போடு, அவர் உன்னை தாங்குவார். அந்த வசனம் இப்போதே அனுபவமாக மாறட்டும். கதவுகள் திறக்கப்பட்டும். வேலை வாய்ப்புகள், உதவிகள், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் எதிர்பாராத திசைகளிலிருந்து வரட்டுமா. ஆண்டவரே, உடல் நோயால் வலியோடு வாழ்கிற உமது பிள்ளைகளை உமது குணமாக்கும் கரம் இப்போதே தொடட்டும். சொல்லப்பட்டக்கு மேலாக உமது வல்லமை செயல்பட்டும். இயேசுவின் நாமத்தில் குணமாக்குதல், சுகம், புதிய பலம் இப்போதே. ஆண்டவரே, நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்து உடைந்து போன இதயங்களை நீர் தழுவிக்கொள்ளும். இப்போதே அந்த மனசுக்குள்ள இந்த உணர்வு வரட்டும். தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலக மாட்டார். கடந்த கால தோல்விகள், பழைய காயங்கள், குற்ற உணர்வு இவைகளின் சங்கிலிகளை இப்போதே உடைக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு நாள் மட்டும் அல்ல, இன்றிலிருந்து ஒரு புதிய தொடர். ஆண்டவரே, இந்த ஜெபம் முடியும் இந்த நேரத்தில் மனசு லேசாகி, இதயம் அமைதியாகி, பாரம் இறங்கிய உணர்வோடு ஒவ்வொருவரும் எழுந்து நிற்கச் செய்யும். இந்த வீட்டில் சமாதானம் தங்கட்டும். இந்த வாழ்க்கையில் உமது அருள் பெருகட்டும். இயேசுவின் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த நாமத்தில் முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.